பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியர்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் எங்களுடைய சன் அலன் பிரைட் பிராங்க்லின் உங்களை அன்போடு கூட இந்த சிலுவை தியான செய்திக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறோம். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், நாம் எப்படியாக சாபங்கள் வருகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இல்லாத பொழுது அவனுக்காக அந்த கிறிஸ்துவுக்குள் வராத மனிதர்களுக்கு சாபத்திலிருந்து விடுதலை இல்லை. அந்த சாபங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்த கோட்டையில் வருகின்ற பொழுது சாபங்களிலிருந்து விடுதலை, சாபங்கள் தொடர்ந்து வராதபடி அவர் ஒரு உன்னதமானவருடைய மறைவிலே சர்வவர்களுடைய நிலையிலே அவனும் அவன் குடும்பமும் பாதுகாக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்று பார்த்தோம். அந்த சாபங்கள் எப்படி வருகின்றன, சாபங்களை எப்படி முறிப்பது என்பதிலே என்ற அந்த தொடரிலே சாபங்கள் முதல்ல தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம் என்று பார்த்தோம். தேவனிடத்தில் என்றால் ஆதியிலே மனிதனை ஆண்டவர் படைத்த பொழுது, ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே அவர் சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனி புசிக்கக்கூடாது. என் தோட்டத்தில் எவ்வளோ பழங்கள் வச்சிருக்கலாம், புசிக்கலாம் என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தைக்கு கேட்காதபடி சாத்தானுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுத்ததினாலே சாபம் மனுக்குலத்திற்கு ஆதாம் மூலமாக வந்தது என்று பார்த்தோம். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த சாபத்தை வரவழைத்தது மனிதன் தான் வரவழைத்தான். தேவன் என்ன சொன்னாரு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 28 நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆளுகை செய்யும்படியாக, மரணம் இல்லாதபடி ஜீவனோடு கூட நித்தியமாக அவர்கள் ஆளுகை செய்யும்படியாய். ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலே அவர்கள் சாத்தானுடைய வார்த்தை கீழ்ப்படிந்த பொழுது அங்கே என்ன வந்தது? மனு குலத்திற்கு சாபம் வந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னாக்க ஆதாம் மூலமாக மனு குலத்திற்கு, ஆதாம் ஏவாள் மூலமாக என்ன செய்யப்பட்டது? சாபம் மனு குலத்திற்கு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே பார்த்தீங்கன்னாக்க முதல்ல சாபம் ஆதாம் மேலே வந்தது. ஆதாம் நினைச்சுதான் அந்த பூமியிலே அவர்கள் வேர்வை சிந்தி தான் உழைக்கணும். முன்னால் எல்லாம் ஆண்டவர் என்ன ஏதேன் தோட்டத்தில் நல்லா அவர் பரலோக பர்வதம் போல எல்லா கனிகளும் எதையும் பண்படுத்த தேவையில்லை, எல்லாமே அவன் சாப்பிடுவதற்காக வைத்திருந்தார். ஆனால் ஆதாம் அந்த பாவம் அவன் செய்த பொழுது, சாபம் வந்த பொழுது அவன் வேர்வை சிந்தி என்னவென்று எல்லாவற்றையும் அவன் பண்படுத்த வேண்டும், விளைய செய்ய வேண்டும். இரண்டாவது ஏவாளுக்கும் கர்ப்பம் அவள் பிரசவம் ஆகின்ற பொழுது வலி வேதனையோடு கூட அவள் பிரசவம் நடைபெற வேண்டும் என்று சாபம் அவள் மேல் வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சர்ப்பம் பூமியில் இருக்கலாம், நீ உன் வயிற்றினாலே ஊர்ந்து மண்ணை தின்பா என்று சர்ப்பத்தின் மேலே சாபம் வந்தது. அப்புறம் பூமியின் மேலே சாபம் பூமியில் என்ன செய்யப்பட்டதுனாக்கா பூமியெல்லாம் நோய்களும் மரணமும் வந்தது, வியாதிகள் வந்தது. அதே போல காட்டு மிருகங்களா நல்ல மிருகங்களாக இருந்ததெல்லாம் அது கொடிய மிருகங்களாக மாற ஆரம்பித்தது. பார்த்தீங்களா, ஒரு சாபம் எப்படியாக தேவனிடத்திலிருந்து இந்த மனிதனுக்கு, அந்த மனு குலத்திற்கு, பூமிக்கு என எல்லா சர்ப்பத்தின் மேலே எல்லாவற்றின் மேலே அந்த சாபம் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் முள்ளும் குறுப்பு என்பது சாபத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால இந்த மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா நன்மை வர வேண்டிய இடத்துல சாபம் வந்ததினாலே அது தீமையாக மாறியது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷம் வர வேண்டிய இடத்திலே துக்கம் வர வேண்டியதாக, வேதனை வர வேண்டியதாக அவன் வாழ்க்கையில ஆகியது என்று பார்க்கிறோம். கோதுமைக்கு பதிலாக அங்கே நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய பயிரினங்களுக்கு பதிலாக அங்கே என்ன செய்யப்பட்டதுனாக்க அங்கே பார்த்தீங்கன்னாக்க அதாவது முள்ளுகளும் எல்லாம் முளைக்க, களைகள் முளைக்க தொடங்கியது. அதெல்லாம் சாபத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த சாபம் எப்படி வந்ததுன்னா மனிதனாலே இந்த சாபம் வந்தது. ஆதாம் ஏவாள் மீறுறதுனாலே இந்த சாபம் வந்ததுனாலே இந்த சாபத்தை ஒரு அன்னைக்கு இருந்த ஆதாமோ இல்லை ஏவாளோ இல்லை ஒரு மிருகமோ இந்த சாபத்தை முறிக்க முடியாது. இல்லை தேவதூதர்களோ கேருபீன்களோ சேராபீன்களோ இந்த மனுஷன் மேல், தேவனிடத்திலிருந்து வந்த மனுஷன் மேல் வந்த இந்த சாபத்தை அவர்களால் முறிக்க முடியாது. ஹல்லேலூயா. முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்பது போல மனிதன் மூலமாக சாபம் வந்ததினாலே தேவன், நம்முடைய திருத்துவ தேவன், கர்த்தரானவர், வார்த்தையாகிய இயேசு, ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர், அதிலே வார்த்தையாக இயேசு கிறிஸ்து பூமியிலே மனுஷகுமாரனாக வந்து மனுஷன் செய்த பாவத்தை மனுஷகுமாரனாக இந்த பூமியிலே வந்து
தேவனிடத்திலிருந்து வந்த அந்த சாபத்தை தேவனே பூமிக்கு மனுஷனாக வந்து அந்த சாபத்தை இயேசு கல்வாரி சிலுவையிலே சிந்த ரத்தத்தின் மூலமாய், ஏன்னா அவர் முள்முடி சூட்டப்பட்டதின் மூலமாய், மரத்தின் மூலமாய் வந்த அந்த மனுக்குலத்திற்கு வந்த சாபத்தை முள்முடியை தலையின் மேலே சூட்டி கல்வாரி சிலுவையில மரத்தின் மேல் தொங்கி இயேசு அந்த சாபத்தை, தேவனிடத்திலிருந்து வந்த அந்த சாபத்தை முறித்து போட்டார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபத்தை யாரால முறிக்க முடியும்? இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முறிக்க முடியும். அவர் முழு மனுக்குலத்தின் மேல வந்த சாபத்தை மனுஷகுமாரனாய் பூமிக்கு வந்து இயேசு கிறிஸ்து அவர் சாபத்தை எல்லாம் முறித்து போட்டார். ஹல்லேலூயா! அதனால் தான் இதை நம்ம தியானிக்கின்ற பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. நமக்கு விரோதமாய் உங்களை பாருங்க, எந்த தேவர்களோ யாரிடத்திலும் சாபம் வந்தாலும் இந்த தேவாதி தேவர் உங்களுக்காக ஜீவன் விட்ட இயேசு அண்டை ஓடி வந்து விடுங்க, அவர் கல்வாரி அண்டை ஓடி வந்து விடுங்க. அவர் உங்களுக்கு அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிறார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளை செய்தி தொடர்ந்து கவனிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய ஈலிம் ரிவைவல் அந்த யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புரியுங்களா? ஷேர் பண்ணுங்க. நீங்க ஆசீர்வாதங்கள் பெற்றதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக.